திருக்க மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். திருக்க மீன்ல முட்கள் குட்டி குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த முட்கள்ல இருந்து தான் நிறைய மருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்களாம். குறிப்பா ரத்தம் உறைதலை தடுக்கவும் கேன்சர் செல்களை அழிக்கும் மருந்தாகவும் இந்த திருக்கைகள் பயன்படுத்தப்படுது. திருக்க மீன்ல ஒமேகா 3 சத்து அதிக அளவில் இருக்குது. எனவே உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் சக்தி இந்த திருக்க மீனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தலை சுற்றல், பித்தம், வாந்தி போன்றவை இருந்துச்சுனாலோ அல்லது ஜீரண சக்தியை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ இந்த திருக்கையில நிறைய பூண்டு சேர்த்து குழம்பு செய்வாங்க. இதனால ரத்த விருத்தியும் அதிகரிக்கும், தலைமுடி உதிர்வும் சரியாகும். தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்க செய்யறதுல திருக்க மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். திருக்க அப்படின்னாலே அது தாய்மார்களின் உணவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாலூட்டும் தாய்மார்கள் இந்த மீனை சாப்பிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரக்கும். ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் இந்த மீன்ல மிகவும் குறைவாக தான் இருக்குது. மிக ஆரோக்கியமான நல்ல கொழுப்பு ஒமேகா 3 அதிகமாக திருக்க மீன்ல இருக்கிறதுனால பெண்கள், அதுவும் குறிப்பா தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு திருக்க மீன் ஒரு சிறந்த மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். திருக்க மீன் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த திருக்க மீனை சாப்பிட்டுட்டே வரும்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவுதான். அது மட்டும் இல்லாம வயதாகும் போது பார்வை திறன் குறைஞ்சிட்டே வரும். அந்த பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் திருக்க மீன் பயன்படுது. திருக்க மீன்ல விட்டமின் டி, இ, B1, B2, B6, B12 மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் இருக்குது. இந்த மீனை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதோடு மூளையின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. திருக்க மீன்ல இருக்கக்கூடிய கால்சியம் நம்மளுடைய எலும்புகளை பாதுகாக்குது. மேலும் இதய நோய், ஆஸ்துமா, புற்றுநோய், நீரிழிவு போன்ற அபாயத்தையும் திருக்க மீன் சாப்பிட்டுட்டு வரும்போது குறைக்க முடியும். ஒமேகா 3 இந்த திருக்க மீன்ல அதிக அளவில் இருக்குது. வாரத்தில் ஒரு முறை நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ மீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் திருக்க மீன் சீசனில் கிடைக்கும் போது திருக்க மீனை வாங்கி சாப்பிடலாமே. இவ்வளோ நாள் இந்த திருக்க மீனில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரியாமல் இருந்திருப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். இனிமையாவது சீசனில் கிடைக்கும் போது இந்த திருக்க மீனை நம்ம சாப்பிட்டு பயன்பெறலாம். திருக்க மீனோட சதை மற்ற மீனோட சதை இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இந்த மீன் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். திருக்க மீனை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பெரிய பெரிய பீஸாக வெட்டிட்டு குக்கரில் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விசில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான குழம்பு அப்படி இல்லைன்னா கிரேவி கூட நம்ம செஞ்சுக்கலாம். திருக்க மீனோட துடுப்பு இருக்குல்ல, அதுல மெல்லிய தண்டுடன் கூடிய சதை இருக்கும். இந்த தண்டோட கூடிய இருக்க சதை இருக்குல்ல, அதை வச்சு குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே திருக்க மீன் இருக்குல்ல, அதை குக்கர்ல போட்டு விசில் வச்சு எடுத்துட்டு சுறா புட்டு செய்வோம்ல, அதே மாதிரி திருக்க புட்டும் செய்யலாம். அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கும்.